சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னாலே டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சென்டென்ஸு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்லேருந்து போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஃபைனைட் வேர்ப்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் நமக்கு இருக்குது. ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா மெயின் வேர்ப்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நமக்கு காலத்துக்கு குறிக்கக்கூடியது, டென்ஸை சொல்லக்கூடியது தான் மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் வந்து ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ் இருக்குது. ஜெரண்டும் பார்ட்டிசிபிளும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வரும். இன்ஃபினிட்டிவ் வந்து 2 + verb 1 வரும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த 3 சென்டென்சஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹி இஸ் பிளேயிங் இன் த கிரவுண்டுன்னு இருக்கு. இஸ் பிளேயிங், அவன் இப்போ விளையாடிட்டு இருக்கான். அப்போ இது டென்ஸை சொல்ற மாதிரி இருக்கா? அப்போ இது ஃபைனைட் வேர்ப். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, பிளேயிங் இன் த கிரவுண்ட் ஹி ஃபெல் டவுன். கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அவன் கீழே விழுந்துட்டான். பிளேயிங் அப்படிங்கிற இதை பாருங்க, இது வந்து பார்ட்டிசிபிளா வந்திருக்கீங்க, வேர்ப் ஃபைனைட் வேர்பா வரல. இஸ் பிளேயிங் பி வேர்போட வந்தாதான் அது வந்து ஃபைனைட் வேர்ப். இது பி வேர்ப் இல்லாமல் வந்திருக்கு, இது பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட், ஹி லைக்ஸ் டு பிளே இன் த கிரவுண்ட். பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல எது ஃபைனைட் வேர்ப்? லைக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனைட் வேர்ப். டு பிளே அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். இப்போ இந்த பிளேயிங்கும் டு பிளே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டென்ஸை சொல்லலை. அவனுக்கு கிரவுண்டில் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. இங்கே கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது பிளேயிங் இன் த கிரவுண்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபைனைட் வேர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் பார்ட்டிசிபிள்னா என்ன, இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து எப்படி வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், ஒரு கிளாஸ் இருக்கும். சரி, இப்போ ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் தான் எக்ஸாம்பிள். பிளேயிங் இன் த கிரவுண்ட் ஹீ ஃபெல் டவுன். இப்போ பிளேயிங் இன் த கிரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸில் என்ன இருக்காதுன்னா சப்ஜெக்டோ ஒரு ஃபைனைட் வேர்போ இருக்காது, நான் ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கும். நான் ஃபைனைட் வேர்ப் என்னது? பிளேயிங், அதுதான் இருக்குது. இந்த கிரவுண்ட், யார் விளையாடுறாங்க, எப்போ விளையாடுறா, எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. யார் விளையாடுறாங்கன்னா அது சப்ஜெக்ட், எப்போ விளையாடுறாங்கன்னா அது ஃபைனைட் வேர்ப். ரெண்டுமே பாருங்க இந்த ஃப்ரேஸில் இல்லை. ஹீ ஃபெல் டவுன், இங்கே தான் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, ஃபெல்லுன்னு வேர்ப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். கிளாஸ் அப்படின்னா இட் ஹேஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் ஃபைனைட் வேர்ப். ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஹேவ் அ சப்ஜெக்ட் ஆர் வேர்ப், ஃபைனைட் வேர்ப். இப்போ இங்கே பாருங்க, ஹீ லைக்ஸ் டு பிளே இன் த கிரவுண்டுன்னு இருக்கா. இப்போ டு பிளே இன் த கிரவுண்ட் இதுதான் இங்கே ஃப்ரேஸ். ஹீ லைக்ஸ்ன்றது தான் இங்கே மெயின் கிளாஸ். ஸோ ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் சேர்ந்தது தான் என்னது சிம்பிள் சென்டென்ஸ். ஃப்ரேஸ் இல்லாமல் கூட ஒரே கிளாஸாக கூட வரலாம், அது வேற மாதிரி எக்ஸாம்பிள். இப்போ இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தான் நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். ஒன்று நமக்கு வந்து இப்படி பார்ட்டிசிபிள் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அதில் இன்ஃபினிட்டிவ் இருக்கலாம். இப்போ இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸில் ஆரம்பிக்கலாம். அது என்ன ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா இட் எண்ட்ஸ் வித் அ ப்ரிப்போசிஷன். இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டு, இன் த இவெண்ட் ஆஃப், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸே இருக்குது புக் பேக்கில். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ்லையும் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஃப்ரேஸ் கிடையாது, சிம்பிள் சென்டென்ஸில் மட்டும்தான் நமக்கு ஃப்ரேஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் வரும். ஒரே சபார்டினேட் கிளாஸ் தான் வரணும்னு அவசியம் இல்லை, 2 or more சபார்டினேட் கிளாஸஸ் கூட வரலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் வின் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ரன் ஃபாஸ்ட், நீ வேமா ஓடுனேனா அப்படின்றது சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை மட்டும் ரீட் பண்ணி பாருங்க, யூ வில் வின், நீ ஜெயிச்சிருவ அப்படின்றத மட்டும் பார்த்தா இது கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கு. இதுலையும் பாருங்க சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. இங்கேயும் யூ சப்ஜெக்ட் இருக்கு, ரன் வேர்ப் இருக்கு. அப்போ கிளாஸ்னாலே சப்ஜெக்டும் ஒன்று இருக்கும், வேர்ப் ஒன்று இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒன்று மெயின் கிளாஸ், ஒன்று சபார்டினேட் கிளாஸ். எது மெயின் கிளாஸ், எது இண்டிபெண்ட்டாக இருக்கோ அது மெயின் கிளாஸ். யூ வில் வின் தனியாக நின்னாலும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அப்போ இது மெயின் கிளாஸ். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா பின்னாடி இன்னொன்று நம்ம ஏதோ சொல்ல போகிறோம்னு அர்த்தம். நீ வேமா ஓடுனேனா அப்படின்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா, அது சபார்டினேட் கிளாஸ். ஸோ இந்த கன்ஜங்ஷன் தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இஃப் நமக்கு வந்து இதே மாதிரி நிறையா இருக்குது, வென், ஆஸ், ஆஸ் சூன் அஸ், இந்த மாதிரி வந்துட்டு
நிறைய சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அப்போ அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். காம்பவுண்ட் சென்டென்ஸில் எல்லா சென்டென்ஸுமே மெயின் கிளாஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ இஸ் புவர். அடுத்து இட் ஃபாலோஸ் அ கன்ஜங்ஷன், நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் வருது. அடுத்து ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ்னு வருது. ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்கள். அவன் புவராக இருக்கான். ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் பாருங்கள், அவன் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ரெண்டுமே மெயின் கிளாஸ் தான். ஏன்னா எதுவும் இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, இண்டிவிஜுவலாக வந்து அது மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எட்டுங்கிறது தான் இங்கே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எட்டு, பட்டு, அன்சோ, ஆர் எல்ஸ், அதர்வைஸ், இது எல்லாமே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். சிம்பிள், இது காம்ப்ளெக்ஸ், இது காம்பவுண்ட். சிம்பிள் சென்டென்ஸில் ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் வந்தால், காம்ப்ளெக்ஸில் தோ, ஆல்தோ, ஈவன் தோ எது வேணாலும் வரலாம். அதே மாதிரி காம்பவுண்டில் பட், எட், ஸ்டில் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா அப்படி இருந்தாலும், ஒரு கான்ட்ராஸ்டாக முரண்பாடாக இருக்குது சென்டென்ஸ். இப்போ பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதில் இருக்குது பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப்ல ஆரம்பிச்சிருக்கு, ஐஎன்ஜி இருக்குது. ஐஎன்ஜி வந்துட்டாலே அங்கே வந்து என்னது, அது சிம்பிள் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர், இது ஃப்ரேஸு. ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் மெயின் கிளாஸ். இப்போ மெயின் கிளாஸ் நம்ம எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா? எதுக்கு வேணும்? சிம்பிள்லையும் வேணும், காம்ப்ளெக்ஸ்லையும் வேணும், காம்பவுண்ட்லையும் வேணும். ஸோ இந்த மெயின் கிளாஸை அன்டச்சாக அப்படியே கொண்டு வரணும் எல்லா சென்டென்ஸ்லையும். இப்போது இந்த ஃப்ரேஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு சபார்டினேட் கிளாஸாக மாறணும். காம்பவுண்டாக சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு இந்த ஃப்ரேஸ் வந்து இன்னொரு மெயின் கிளாஸாக மாறணும். ஸோ இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர் எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன இல்லை, சப்ஜெக்ட் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃப்ரேஸில் என்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப் இருக்காது. சப்ஜெக்ட்டும் வேர்பும் எங்கே இருக்கும், மெயின் கிளாஸில் தான் இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸில் ஹீ சப்ஜெக்ட்டு, ஹெல்ப்ஸ் வேர்பு. ஆனால் நமக்கு இங்கே சபார்டினேட் கிளாஸில் என்ன வேணும், சப்ஜெக்டும் வேணும், வேர்பும் வேணும். அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் வந்திருக்கிறதுனால என்ன சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் வந்திருந்தால் என்ன போடணும், தோ தான் போடணும். ஸோ தோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். அடுத்து சப்ஜெக்ட் இங்கே இல்லாததுனால சப்ஜெக்டை மெயின் கிளாஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். மெயின் கிளாஸில் எது சப்ஜெக்ட், ஹீ. ஸோ ஹீ வந்துருச்சு. இப்போ அடுத்து நமக்கு ஒரு வேர்ப் வேணும் இல்லையா? வேர்ப் என்ன பண்ணணும்னா இங்கே பார்ட்டிசிபிளாக என்ன வேர்ப் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஐஎன்ஜியில் என்ன வேர்ப் வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ பீயிங், பி வேர்ப் இருக்கிறதுனால நம்ம இங்கே இஸ் போடுறோம். ஏன் இஸ் போடுறோம், வாஸ் கூட போடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கே டென்ஸை பார்க்குறோம், ஹெல்ப்ஸ்ன்னு இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால பீயிங்கை நம்ம இஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இஸ் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸில் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் தான் என்ன வரணும், தோங்கிற கன்ஜங்ஷன் வரணும், காம்பவுண்டில் வரக்கூடாது. அப்போ எதுலேருந்து எழுதணும், ஹீ இஸ் புவர் எழுதியாச்சு. அடுத்து இங்கே ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நடுவில் தான் நமக்கு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரணும். ஸோ கமா இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா எட், பட், ஸ்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். எட் அடுத்து வந்து ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். பாருங்கள், இங்கே ஒரு மெயின் கிளாஸ் வந்துருச்சு, எட்டு கன்ஜங்ஷன் வந்துருச்சு. அடுத்து ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் இன்னொரு மெயின் கிளாஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னதையும் சரி, இப்போ ஒவ்வொன்றையும் சொல்ல போகிறதையும் சரி, ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காம்ப்ளெக்ஸில் ஆஸ் வந்துச்சுன்னா காம்பவுண்டில் அன்சோ கன்ஜங்ஷனாக வரணும் அப்படின்றது நமக்கு பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். பீயிங் அண்ட் அக்வாட்டிக் பிளான்ட் லோட்டஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ப்ரீவியஸ் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ரீசனபிளாக இருக்குது. லோட்டஸ் வந்து ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறதுனால அது வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது, ரீசனபிளாக இருக்குது. ஸோ இப்போ பீயிங் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இது என்னது, சிம்பிள் சென்டென்ஸ் தான். அப்போ பீயிங் அண்ட் அக்வாட்டிக் பிளான்ட் இது வந்து என்னது, ஃப்ரேஸ். லோட்டஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர் மெயின் கிளாஸ். இப்போ இதை வந்து காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரீசனபிளாக வரதுனால நமக்கு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலான்னா ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் சப்ஜெக்ட் வந்து இங்கே இல்லை இல்லையா, ஃப்ரேஸில் வந்து என்ன இல்லை, சப்ஜெக்டும் இல்லை, வேர்பும் இல்லை. ஃப்ரேஸை நம்ம எங்கே போய் எடுக்கணும், சப்ஜெக்ட் எங்கே போய் எடுக்கணும், மெயின் கிளாஸில் போய் எடுக்கணும். என்ன சப்ஜெக்ட்டு, லோட்டஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை போட்டுடணும். என்னது, ஆஸ். அப்புறம் சப்ஜெக்ட்டு அங்கேருந்து எடுக்கணும், லோட்டஸ் போட்டாச்சு. அடுத்து இங்கே பீயிங் இருக்குது, அப்போ ஒரு பி வேர்ப். ஃப்ளோட்ஸ்ன்னு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அந்த பீயிங்கை இஸ்ன்னு மாற்றிட்டோம். அண்ட் அக்வாட்டிக் பிளான்ட்.
அடுத்து லோட்டஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர் அப்படியே தான். அது லோட்டஸ்க்கு முன்னாடியே எடுத்துட்டதுனால இந்த லோட்டஸை நம்ம இங்கே இட்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். அடுத்து காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்கே ஆஸ் வந்துருச்சு. எப்பயுமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் முன்னாடியே வந்துடும். ஆனால் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எங்கே வரணும் அப்படின்னா, இங்கே அன்சோ போடாமல் விட்டுருக்கேன். Lotus is an aquatic plant and so it floats on water. ஸோ இங்கே ஆஸை எடுத்துட்டோம். லோட்டஸ் இஸ் அன் அக்வாட்டிக் பிளான்ட்லேருந்து பிளான்ட் வரைக்கும் எழுதிட்டு ரெண்டுக்கும் நடுவில் என்ன போடணும்? அண்ட் ஸோ இட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். இப்படி தான். ஸோ இது கொடுத்தாங்கன்னா இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து காம்பவுண்ட் கேட்டாலோ காம்பவுண்ட் கொடுத்து காம்ப்ளெக்ஸ் கேட்டாலோ ஆஸ் அண்ட் ஸோவை ஒரு பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆஃபன் கேட்குற கொஸ்டின். இந்த மாதிரி ஆஸ் அண்ட் ஸோ பேரு. இப்போ ஒரு வேளை இப்போ இதை கொடுத்துட்டாங்க, சிம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ரெண்டும் சப்ஜெக்ட் ஒன்றான்னு பாருங்கள். லோட்டஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு இதில் மெயின் கிளாஸ்லேயும் பேசியிருக்கோம், அதுலேயும் மெயின் கிளாஸ் பேசியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர்ற வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் மாற்றணும். இங்கே பி வேர்ப் இருக்கிறதுனால பீயிங்னு மாற்றிடுறோம். இப்போ வேறு ஏதாவது வேர்ப் இருந்துச்சுன்னா, இப்போ சி சா அப்படின்னு இருந்துச்சுன்னா சீயிங்னு மாற்றணும். அவ்வளோதான். மாற்றிட்டு பின்னாடி வர்ற மெயின் கிளாஸை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். அப்படியே வந்துட்டு அப்சைட் டவுனாக பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். சிம்பிளில் ஆன் ப்ளஸ் verb plus ing அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் when இல்லைன்னா as soon as, காம்பவுண்டில் and at once இல்லைன்னா and immediately, உடனே. அது அந்த இடத்துல உடனே அப்படிங்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சிம்பிளில் பாருங்கள். on seeing the snake he ran away. ஸ்னேக்கை பார்த்த உடனே அவன் ஓடிட்டான் அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே on seeing the snake இதுதான் ஃப்ரேஸு. he ran away வந்து என்னது? மெயின் கிளாஸ். இப்போ மெயின் கிளாஸை நம்ம தொடவே வேண்டாம். பாருங்கள், he ran away அப்படியே வந்துருச்சு. ஆன் சீயிங் த ஸ்னேக் இருக்கு இல்லையா, அதை தான் ஃப்ரேஸை நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸாகவும் இங்கே மெயின் கிளாஸாகவும் காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்னேக்கை பார்த்த உடனே அப்படின்னு இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸில் வந்து வென் இல்லைன்னா ஆஸ் சூன் அஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வென் ஹீ சா த ஸ்னேக் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆஸ் சூன் அஸ் ஹீ சா த ஸ்னேக். இப்போ இந்த சீயிங் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிசிப்பில் தான் நம்ம வேர்பாக இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, சப்ஜெக்டை நம்ம மெயின் கிளாஸ்லேருந்து எடுத்திருக்கோம், ஹீ. ஸோ ஏன் இங்கே வந்து ஹீ சீஸ்ன்னு கூட போடலாமே, ஏன் சா போடுறோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன போட்டு இருக்குது? ரேன் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து எப்போவுமே பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஆன் சீயிங் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, இல்லைன்னா ஆன் ரன்னிங், ஆன் டச்சிங், அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்குதுன்னா அது வந்து கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற பார்ட்டிசிப்பில் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சீயிங்கை சா அப்படின்னு verb 2ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். த ஸ்னேக் ஹீ ரேன் அவே. அடுத்து காம்பவுண்டில் பாருங்கள். ஹீ சா த ஸ்னேக். வென் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ அது வந்து எங்கே வராது? காம்பவுண்டுக்கு வராது. ஹீலேருந்து எழுதணும். ஹீ சா த ஸ்னேக். அப்புறம் கமா இருக்கிற இடத்துல அண்ட் அட் ஒன்ஸ் இல்லைன்னா அண்ட் இமீடியட்லி, உடனே அப்படிங்கிறது தான் இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஹீ ரேன் அவே. நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள். சிம்பிளில் ஹேவிங் ப்ளஸ் verb 3. verb 3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் ப்ளஸ் verb 3. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் வரணும், காம்பவுண்டில் அண்ட் தென் வரணும். இது ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் பாருங்கள். ஹேவிங் ஃபினிஷ்ட் த எக்ஸாம் ஹீ வென்ட் டு ப்ளே அப்படின்னு இருக்கு. ஸோ ஹேவிங் ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள் வந்துருச்சு. ஸோ இது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் ஃப்ரேஸில் இருக்குது. ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ். ஹீ வென்ட் டு ப்ளே வந்து மெயின் கிளாஸ். எக்ஸாம் எழுதி முடித்தோடனே அவன் விளையாட போயிட்டான் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, முடிச்ச அப்புறம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் போடணும். ஆஸ் யூஷுவல் மெயின் கிளாஸ்லேருந்து நம்ம சப்ஜெக்ட் எடுக்கணும். ஹீ போட்டாச்சு. இங்கே இந்த ஹேவிங் இருக்கு இல்லையா, இதை வந்து வேர்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஹேவிங் ஃபினிஷ்டை ஹேட் ஃபினிஷ்ட் அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எதில் அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் மட்டும். இந்த டைப்பில் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் த எக்ஸாம். அடுத்து ஹீ வென்ட் டு ப்ளே அப்படியே தான். பட் ஆனால் காம்பவுண்ட் சென்டென்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், ஹீ ஃபினிஷ்டுன்னு தான் எழுதியிருக்கோம், ஹீ ஹேட் ஃபினிஷ்டுன்னு போடலை. ஸோ இது வந்து நீங்கள் டென்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோடனே இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம். ஸோ இது ஒரே சென்டென்ஸாக நம்ம வரதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டோம்? ஹேட் ஃபினிஷ்டுன்னு போட்டோம். பட் ஆனால் இங்கே ரெண்டு தனி சென்டென்ஸை நம்ம வந்து அண்டு போட்டு கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணக்கூடாது? பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதக்கூடாது, சிம்பிள் பாஸ்ட்டில் தான் எழுதணும். ஹீ ஃபினிஷ்ட் த எக்ஸாம், ஹேடை கட் பண்ணிடணும். ஹீ ஃபினிஷ்ட் த எக்ஸாம் அண்ட் தென் அதுக்கப்புறமா ஹீ வென்ட் டு ப்ளே, அதை அப்படியே எழுதிக்கணும். அவ்வளோ. நெக்ஸ்ட்டு சிம்பிளில் இன்கேஸ் ஆஃப், காம்ப்ளெக்ஸில் இஃப், காம்பவுண்டில்
அண்ட் தென். இப்போ சென்டென்ஸ் பாருங்க, இன் கேஸ் ஆஃப் ஸ்டடியிங் வெல். ஃப்ரேஸாக இருக்கா? இன் கேஸ் ஆஃப் ஸ்டடியிங் பாருங்க, பார்ட்டிசிபிள் வந்துருச்சு. வெல் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஸோ ஃப்ரேஸை வந்து என்ன பண்ணணும்? சபார்டினேட் கிளாஸாக சேஞ்ச் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் பதிலாக என்ன பண்ணணும்? இஃப் இங்கே போடணும். இஃப் சப்ஜெக்ட் இங்கே இல்லை, எங்கேருந்து எடுக்கணும்? மெயின் கிளாஸ்லேருந்து யூ சப்ஜெக்ட் எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டடியிங்க ஸ்டடின்னு மாற்றணும். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் இல்லைன்னா யூ மஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். யூ ஷுட் ஸ்டடி வெல். அடுத்து வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன போடணும் பாருங்க, அண்ட் தென் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். அவ்வளோதான், வெரி ஈஸி. இப்போ இதுலேயே வந்து நெகட்டிவாக வந்தால் எப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அதே சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் தான் நாட்டில் இருக்குது. இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட், இன் கேஸ் ஆஃப் நாட் கூட போடலாம். இதில் வந்து இஃப்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? அன்லெஸ். இஃப்னா பாசிட்டிவ், அன்லெஸ்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். காம்பவுண்டில் வந்து பாருங்கள், ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா லெஸ்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டென்ஸ் பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் ஹேவிங் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கேனாட் லீவ் த கண்ட்ரி. இப்போ லாங் சென்டென்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வேலிட் பாஸ்போர்ட் இல்லைன்னா உன்னால் கண்ட்ரியை விட்டு போக முடியாது அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து என்னது? ஹேவிங் அ பாஸ்போர்ட், இந்த கமாவுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஃப்ரேஸ் தான். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சென்டென்ஸில் இஃப் போட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணணும்? அன்லெஸ். அன்லெஸ் சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் மெயின் கிளாஸ்லேருந்து எடுக்கணும் யூ. அடுத்து ஹேவிங்க என்ன பண்ணணும்? ஹேவ்னு சேஞ்ச் பண்ணணும். ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட், அது வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்து யூ கேனாட் லீவ் த கண்ட்ரி, நம்ம மெயின் கிளாஸை எதுவுமே பண்ணக்கூடாது இல்லையா, அப்படியே எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே தான் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை விட்டுறணும். யூலேருந்து எழுதணும். யூ அங்கே ஷுட்டு சொன்னேன் இல்லையா, ஷுட் ஆர் மஸ்ட் போகலான்னு சொன்னேன். இங்கே மஸ்ட் போட்டுக்கலாம். யூ மஸ்ட் ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட். பாருங்கள், கன்ஜங்ஷன் வந்து இங்கே நான் சிம்பிளாக ஆர்ன்னு போட்டேன். அதர்வைஸ் லெஸ்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆர் யூ கேனாட் லீவ் த கண்ட்ரி. ஸோ இந்த பேரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இன்கேஸ் ஆஃப் நாட் வந்துச்சுன்னா இங்கே அன்லெஸ் வரணும். இங்கே ஒருவேளை காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ் வந்துச்சுன்னா இங்கே ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா லெஸ்ட் ஏதாவது வரணும். இப்போ காம்பவுண்டில் இது வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸில் நமக்கு அன்லெஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து அடிக்கடி 10th 11th 12th அடிக்கடி வந்து கேட்குற கொஸ்டின். த பேக் இஸ் டூ ஹெவி டு கேரி. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்ட்டிசிபிள் பார்த்தோம். பார்ட்டிசிபிள் வந்தால் ஃப்ரேஸ் வந்துச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், டூ கேரி. நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸ் வந்து வந்திருக்கு சிம்பிள் சென்டென்ஸில். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த பேக் இஸ், இது வந்து டூ சென்டென்சஸ் சரிங்களா. பேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால தூக்க முடியல, அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக காம்ப்ளெக்ஸ்லேயும் காம்பவுண்ட்லேயும் எழுதணும். ஏன்னா காம்ப்ளெக்ஸில் நமக்கு சபார்டினேட்டிங் கிளாஸ் வரணும், காம்பவுண்டில் நமக்கு மெயின் கிளாஸ் இன்னொரு மெயின் கிளாஸ் வரணும். அதனால ஸோ இது இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னா, இந்த டூக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸில் ஸோ போடணும். த பேக் இஸ் டூ ஹெவினாலும் த பேக் இஸ் ஸோ ஹெவினாலும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்து இங்கே ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன போடணும்னா தட் போட்டுட்டு எங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த இன்ஃபினிட்டிவ் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன், அடுத்து ஒரு சப்ஜெக்ட். அது மோஸ்ட்லி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு, இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு ஐ தான் நம்ம சப்ஜெக்டாக போட்டுக்கலாம். ஐ, அடுத்து ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் கேனாட், எல்லாமே நெகட்டிவில் வரணும், கேனாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இன்ஃபினிட்டிவ்ல ஒரு வேர்ப் வருது இல்லையா, கேரின்னு, அதை வந்து ஃபைனைட் வேர்பாக மாற்றணும். ஐ கேனாட் கேரி இட். இப்போ பாருங்கள், த பேக் இஸ் ஸோ ஹெவி தட் ஐ கேனாட் கேரி இட். பேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால என்னால் தூக்க முடியல அப்படின்றது தான் இங்கே. அதே மாதிரி ஈஸியாக எப்படி காம்பவுண்டில் எப்படி எழுதணும்னா, இந்த சோக்கு பதிலாக இங்கே வெரி போடணும். த பேக் இஸ் வெரி ஹெவி. தட்டுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும்னா அன்சோ ஐ கேனாட் கேரி இட். அவ்வளோதான். இது ஒரு பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். டூ வந்ததுன்னா TOO2க்கு பதிலாக இங்கே சோவும் இங்கே வெரியும் வரணும். அடுத்து இங்கே டூ கேரி, டூ வந்தது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கன்ஜங்ஷன், காம்ப்ளெக்ஸில் தட்டு வரணும், காம்பவுண்டில் அன்சோ வரணும். அடுத்து இமீடியட்லி அதுக்கப்புறம் என்ன போடணும்னா ஐ கேனாட் போட்டு இந்த வேர்பை தூக்கி அப்படியே எழுதிடணும். ஐ கேனாட் கேரி இட் அப்படின்னு
சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஹீ ஃபாலோட் மை சஜஷன் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு சென்டென்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் தான் இருக்கு. பட் நம்ம காம்ப்ளெக்ஸ்லயும் காம்பவுண்ட்லயும் 2 சப்ஜெக்ட் 2 வேர்ப் வரணும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, மை சஜஷனுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் த சஜஷன் எழுதிக்கணும் காம்ப்ளெக்ஸ்ல. ஹீ ஃபாலோட் த சஜஷன். ஸோ அடுத்து வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு சென்டென்ஸை டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு. ஸோ இங்க வந்து சஜஷன் நவுனா வந்திருக்கு. அது வந்து வேற ஏதாவது பர்சன் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹூம் எல்லாம் நம்ம மாத்திருக்கலாம். பிளேஸா வந்துச்சுன்னா வேர்ன்னு போட்டிருக்கலாம். பட் இங்க வந்து ஒரு சஜஷன் அப்படிங்கிறதுனால நம்ம தட்டுங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் போட்டுட்டு அடுத்து நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் அவனுக்கு அப்படின்னு இருக்கு. எதை ஃபாலோ பண்ணா அப்படின்னா நான் கொடுத்த சஜஷனை ஃபாலோ பண்ணா. ஸோ ஐ கேவ் ஹிம் அப்படின்னு நம்மளா என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸை டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேவ் அ சஜஷனை ஃபஸ்ட்டு போட்டுருணும் காம்பவுண்டில். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நான் அவனுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன், அதான் அவன் ஃபாலோ பண்ணான். ஐ கேவ் அ சஜஷன் அண்ட் ஹீ ஃபாலோட் இட். அண்ட் போட்டு இந்த சென்டென்ஸை ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் காம்பவுண்டில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, பிசைட்ஸ் பீயிங் அ சிங்கர் ஹீ இஸ் அ டான்சர் அப்படின்னு இருக்கு. பிசைட்ஸ் பீயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிங்கரோட சேர்த்து அவங்க டான்ஸரும் தான் அப்படின்றாங்க. பீயிங் அப்படின்னு ஐஎன்ஜி வந்துட்டாலே அது சிம்பிள் சென்டென்ஸ் தான், அது முதலே சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து காம்பவுண்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தரே 2 வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒருத்தர் சிங்கராகவும் இருக்காங்க, டான்ஸராகவும் இருக்காங்க. அதுக்கு வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் நாட் ஒன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ அ டான்சர். ஸோ பிசைட்ஸ் பீயிங் வந்துட்டாலே காம்பவுண்டில் சேஞ்ச் பண்ணும்போது நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணி அந்த சிங்கர் டான்சர் இந்த மாதிரி எந்த 2 வேலையும் நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தெளிவாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். வாங்க ஒர்க் ஷீட்டுக்கு போகலாம். இந்த ஒர்க் ஷீட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் நோட் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், as she is intelligent she solves the problems easily. அது வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்குது. நம்ம சிம்பிள்லையும் காம்பவுண்ட்லையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு சபார்டினேட் கிளாஸ் இருக்கு இல்லையா, as she is intelligent, அதில் இஸ் பாருங்கள். அந்த இஸ் பி வெர்பை பீயிங்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். பீயிங் இன்டெலிஜென்ட், அப்புறம் மெயின் கிளாஸ் she solves the problem easily அப்படியே வச்சுக்கணும். அடுத்து காம்பவுண்டில் மாத்திரப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஆஸை எடுத்துட்டு 2 சென்டென்ஸ்க்கும் நடுவில் அன்சோ போடணும். அவ்வளோதான். செகண்ட் ஒன், இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் இன்டெலிஜென்ட் ஷீ மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். இதை நம்ம காம்ப்ளெக்ஸ்லையும் காம்பவுண்ட்லையும் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அது சிம்பிள் இருக்கு. இன் ஸ்பைட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ 2 சென்டென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கு. இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அவள் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறா அப்படின்னு இருக்கு. இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸில் தோ யூஸ் பண்ணணும். தோ ஷீ வந்து எங்க சப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கு, மெயின் கிளாஸ்ல இருக்கு. மெயின் கிளாஸ்ல இருந்து எடுத்திருக்கோம், ஷீ போட்டிருக்கோம். அடுத்து பீயிங்க பி வெர்பா சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இஸ் போட்டிருக்கோம். ஸோ தோ ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் ஷீ மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். அடுத்து காம்பவுண்டில் மாத்திரப்ப ரொம்ப ஈஸி. தோ எடுத்துட்டு 2 சென்டென்ஸ்க்கும் நடுவில் எட் போட்டுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஆன் டச்சிங் த ஹாட் பிளேட் ஷீ ஸ்க்ரீம்ட். சிம்பிள் இருக்கு. காம்ப்ளெக்ஸ்லையும் காம்பவுண்ட்லையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸில் வந்து சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு என்ன போடணும், வென் சப்ஜெக்ட் வந்து அஸ் யூஷுவல் மெயின் கிளாஸ்லேருந்து எடுக்கணும். ஷீ போட்டாச்சு. டச்சிங் அப்படின்னு இருக்கிறத டச்ட் அப்படின்னு மாற்றணும். ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அவ்வளோதான். வென் ஷீ டச் த ஹாட் பிளேட் ஷீ ஸ்க்ரீம்ட். அதுவே காம்பவுண்டில் மாத்திரப்ப ஷீ டச் த ஹாட் பிளேட் வென் எடுத்துட்டு அண்ட் அட் ஒன்ஸ் போடணும் 2 சென்டென்ஸ்க்கும் நடுவில். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த காஃபி இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கான் ட்ரிங்க் இட் அப்படின்னு இருக்கு. கொடுத்துருக்கிறது வந்து காம்பவுண்டில் கொடுத்தாச்சு. சிம்பிள்லையும் காம்ப்ளெக்ஸ்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது வந்து சிம்பிளில் வந்து டூ சென்டென்சஸ் தான். த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் அண்ட் ஸோ ஐ காண்ட் அதெல்லாம் எடுத்துட்டு TO2 போட்டு கனெக்ட் பண்ணணும். வெரிக்கு பதிலாக TOO போடணும். காம்பவுண்டில் மாத்திரம் ரொம்ப ஈஸி. வெரிக்கு பதிலாக ஸோ ஹாட் போட்டாச்சு. த காஃபி இஸ் ஸோ ஹாட். அன்சோ இருக்கிற இடத்துல தட் போட்டுட்டு ஐ கான் ட்ரிங்க் இட் அப்படின்னு போடணும். இதை வந்து ஒரு பேரா நீங்கள் வந்து வேற வேற சென்டென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹேவிங் ரீச்ட் ஹோம் ஹி பிளேட் வீடியோ கேம்ஸ். ஸோ இது வந்து சிம்பிள் இருக்குது. காம்ப்ளெக்ஸ்லையும் காம்பவுண்ட்லையும் சேஞ்ச் பண்ணணும்.
வீட்டுக்கு ரீச் ஆனப்புறம் அவன் வீடியோ கேம்ஸ் விளையாண்டான் அப்படின்னு இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போதே சொன்னேன். ஆஃப்டர் ஹி ஹேட் ரீச்ட் அப்படின்னு போடணும். ஹேவிங்க ஹேடுன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான். அப்புறம் ஹி பிளேட் வீடியோ கேம்ஸ் அத அப்படியே எழுதிக்கலாம். ஆனா காம்பவுண்ட்ல மாத்தும்போது பாருங்க, அந்த ஹேட நம்ம எடுத்திருப்போம். ஹி ரீச்ட் ஹோம் அண்ட் தென் ஹி பிளேட் வீடியோ கேம்ஸ் அப்படின்னு எழுதணும். அண்ட் தென் போடணும். நெக்ஸ்ட் 6th ஒன். இன் கேஸ் ஆஃப் வொர்க்கிங் ஹார்ட் ஹி வில் கெட் அ ப்ரொமோஷன். ஸோ இதுவும் சிம்பிள்ல இருக்கு. காம்ப்ளெக்ஸ்லயும் காம்பவுண்ட்லயும் சேஞ்ச் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் வந்துட்டாலே இங்க வந்து நமக்கு இஃப் தான். ஸோ இஃப் சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின் கிளாஸ்லேருந்து எடுக்கிறோம். ஹீ போட்டுறோம். அப்புறம் ஒர்க்கிங்னு இருக்கிறத நம்ம ஒர்க்ஸ்ன்னு வேர்பா சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீ வில் கெட் அ ப்ரொமோஷன். அதே மாதிரி காம்பவுண்டில் மாற்றும் போது ஹீ ஷுட்டு போடணும். ஹீ ஷுட் ஒர்க் ஹார்ட். அடுத்து அந்த கமா இருக்கிற இடத்துல 2 சென்டென்ஸ்க்கும் நடுவில் அண்ட் தென் ஹீ வில் கெட் அ ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அன்லெஸ் வி பிளான் மோர் ட்ரீஸ் வி கான் சேவ் ஆர் பிளானட். ஸோ இது காம்ப்ளெக்ஸில் இருக்குது. நம்ம காம்பவுண்டில் சேஞ்ச் பண்ணணும். அன்லெஸ் வந்துட்டாலே அது நெகட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா காம்பவுண்டில் மாத்துறப்ப அதர்வைஸ் ஆர் எல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். வி மஸ்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் அப்படின்னு எழுதணும். அதர்வைஸ் வி கான்ட் சேவ் ஆர் பிளானட். நெக்ஸ்ட் பாருங்க. பிசைட்ஸ் பீயிங் அ லாயர் ஷீ இஸ் அ சோஷியல் ஒர்க்கர். லாயர் மட்டும் இல்லை, சோஷியல் ஒர்க்கரும் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒருத்தரே 2 வேலையை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை காம்பவுண்டில் சேஞ்ச் பண்ணணும்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும்னு. ஷீ இஸ் நாட் ஒன்லி எ லாயர் பட் ஆல்சோ எ சோஷியல் ஒர்க்கர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க. ஹீ கன்ஃபெஸ்ட் ஹிஸ் கில்ட் அப்படின்னு இருக்கு. கில்ட் அப்படிங்கிறது நவுனு. ஸோ அதை வந்து நம்ம அட்ஜெக்டிவாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸில் சேஞ்ச் பண்ணணும்னா ஹீ கன்ஃபெஸ்ட் அப்படியே போட்டுட்டு தட் போடணும். அடுத்து ஹிஸ் கில்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு சென்டென்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஹீ வாஸ் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கன்ஃபெஸ்ட் தட் ஹீ வாஸ் கில்ட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.